சிலப்பதிகாரம் நூல் இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற பயண பாதைகள் உண்மைன்னு நிரூபிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சிலப்பதிகாரத்தின் கதை புகார் நகரம் என்றும் காவிரி பூம்பட்டினத்துல ஆரம்பிச்சு மதுரையில இறுதியாக கண்ணகி தெய்வமாக மாறி நிற்கிற நிகழ்வும், அந்த கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் கோவில் கட்டுவதற்காக இமயமலைக்கு சென்று கற்களை எடுத்து வந்து கோவில் கட்டுவதோடு இந்த கதை முடியுது. இந்த காப்பியத்தோட சிறப்பை கருதிதான் இதுக்கு குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், ஒருமைப்பாட்டு காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிற பல சிறப்பு பெயர்கள் வந்தது. அது மட்டும் இல்லாம சாதாரண குடிமக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் நம்மளுக்கு இந்த காப்பியம் சொன்னதுனால இதுக்கு குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் வந்துச்சு. இத்தகைய சிறப்பையுடைய சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற வழிகளை பயணிச்சு சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்காக எடுத்த கோவில கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, கண்ணகி நடந்த பாதையை கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்ல, ஸ்ரீ கோவிந்தராசனார் என்கிற ஆய்வாளர் தான். இவர் 1943 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20 வருஷமாக இவருடைய அயராத உழைப்பினால் தான் கம்பம் பள்ளத்தாக்குல இருக்கிற மங்களதேவி கோவில்னு அழைக்கப்படுற கண்ணகி கோட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸ்ரீ கோவிந்தராசனாருடைய இந்த ஆர்வம் சிலப்பதிகாரத்தின் மேல் இருக்கிற ஆழ்ந்த புலமையினாலையும் ஆர்வத்தினாலையும் ஏற்பட்டது. அவரது இந்த பயணம் எப்படி துவங்குச்சுன்னு அவர் கண்ணகியார் அடிச்சுவட்டில் புகார் முதல் வஞ்சி வரை என்கிற நூல்ல குறிப்பிட்டு கொண்டார். முதலாக சிலப்பதிகாரத்துல வர காவேரி பூம்பட்டினம் என்கிற ஊரை கண்டுபிடிப்பதிலிருந்து இவரோட இந்த ஆர்வம் கண்ணகியும் கோவலனும் நடந்த பாதை முழுவதும் பயணித்து கண்டுபிடிக்கணும்னு பேரார்வமா மாறிச்சு. அது மட்டும் அல்லாம சிலப்பதிகாரத்துல வர செய்திகளோட வரலாற்று தன்மையை புரிந்து கண்டுபிடிக்கணும்னு கலாய்வை மேற்கொண்டார். தனது கலாய்வை 1945 முறையாக ஆரம்பிச்சு புகார், ஸ்ரீரங்கம், உறையூர் ஆகிய 3 பகுதிகளை முதற் பகுதியாகவும், உறையூர் முதல் கொடும்பாலூர், காட்டு நெறிகள், அழகர்மலை, வைபைக்கரை மற்றும் மதுரையை பயணித்து 2ஆம் பகுதியாக தனது கலாய்வை மேற்கொண்டார். 3ஆம் பகுதியாக மதுரை மாநகர், கம்பம் பள்ளத்தாக்கு, சுருளிமலை, வைகை தென்கரை மற்றும் மேலை மலை தொடரின் கூடல் ஆகிய பகுதிகளை பயணித்து தனது கலாய்வை முடித்து கொண்டார். இந்த 3 பகுதிகளை பயணிக்கவே சுமார் 17 ஆண்டுகள் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் கம்பம் பள்ளத்தாக்குல இருக்கிற ஒரு மலையில மங்களதேவி அம்மன் என்று அழைக்கப்படும் கோவிலில் கண்ணகியின் கோட்டத்தை கண்டுபிடித்து உலகுக்கு அறிவிச்சார். இவரோட அயராத உழைப்பால உலகுக்கு கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் கட்டின கோவில் பற்றிய சிலப்பதிகார செய்தி உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. தமிழக வரலாற்று மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுது.